மேகல அத்தை, புனிதா வரலன்னதும் உன் அண்ணி முகத்தை பாத்தியா? அத்தை, இது ஒன்றும் எங்களுக்கு புதுசு இல்ல. என்னைக்கு புனிதாக்கு கபிலனோட கல்யாணம் நடந்துச்சோ அன்னையிலேருந்து அண்ணி முகம் இப்படிதான் இருக்கு. இருக்கட்டும் இருக்கட்டும், இது எத்தனை நாளைக்குன்னு பாப்போம். வா போலாம். புனிதா, புனிதாமா, அம்மா நான் என்ன சொன்னேன்? புனிதா வந்துருவான்னு சொன்னேன்ல. நீங்களும் மேகலையும் தான் என்னென்னமோ சொன்னீங்க. இப்ப புரியுதா புனிதாக்கு யார ரொம்ப பிடிக்கும்னு? அம்மாடி, நான் இப்பவும் சொல்றேன் மரகதம், ஓ சந்தோஷம் தான் இந்த அம்மாவோட சந்தோஷம். அத்தை, மரகதம், பூஜைக்கு பேரன் குடும்பத்தையும் கூப்பிட்டியா என்ன? இல்லையே, நான் புனிதாவை மட்டும்தான் கூப்பிட்டேன். அம்மா, நீங்க பூஜை பண்ணணும்னு சொன்னீங்களே, அது இந்த கோவில் தானா? அம்மா, என்ன இங்கதான் வர சொன்னீங்களா? சாரிம்மா. என்ன புனிதா, இந்த கோயில் தானான்னு கேட்டுட்டு இருக்க? அப்போ அண்ணி இந்த கோயில தான் இருப்பாங்கன்னு தெரியாம தான் நீங்க வந்தியா? வணக்கம் சம்பந்தி. வணக்கம்மா. அமுதாவுக்கு வரன் ஒண்ணு வந்திருக்கு. ஜாதகம் பாக்குறதுக்கு முன்னாடி சாமிகிட்ட வச்சு ஆசீர்வாதம் வாங்கலாம்னு வந்தோம். நல்லதுயா, ரொம்ப நல்ல விஷயம். அவளுக்கு நல்ல இடமா அமையட்டும். ஓ, இப்பதான் எனக்கு விஷயமே புரியுது. அண்ணி, புனிதா நீங்க கூப்பிட்டு வரல, அமுதா ஜாதகத்தை வச்சு சாமி கும்பிடுதான் வந்திருக்காங்க. ஆமாமா, நானும் கபிலனும் சினிமாக்கு தான் கிளம்பிட்டு இருந்தோம். அப்புறம் மாமா தான் ஃபோன் பண்ணி அமுதாக்கு நல்ல வரன் வந்திருக்கு, ஜாதக பொருத்தம் பார்க்கணும் வாங்கன்னு கூப்பிட்டாங்க. ஓ, அமுதாவோட கல்யாணம் தானேமா முக்கியம், அதான் சினிமாக்கு போறத கேன்சல் பண்ணிட்டு நாங்க இங்க வந்துட்டோம். பின்ன வீட்டோட ஒரே மருமக, வீட்டு பெரிய மனுஷன்னு யாருமே இல்ல. நீதான் தாய்க்கு தாயாவும் இருக்கணும். மரகதம், அப்படித்தானே மரகதம்? மரகதம் அவ நாத்தனார் தேன்மொழிய அப்படிதான் கவனிச்சுக்கிட்டா. அதத்தான் நான் சொல்ல வந்தேன். மரகதம், பாத்தியா, பொண்ணு பொண்ணுன்னு சின்ன குழந்தைய சீராட்டுற மாதிரி நீ புனிதாவை நினைச்சுக்கிட்டு இருந்த. இப்ப அவ பொறுப்பா ஒரு நல்ல காரியத்தை எடுத்து நடத்துற அளவுக்கு உன் பொண்ணு பெரிய மனுஷி ஆயிட்டா. எங்களுக்கு புனிதா தானம்மா எல்லாமே. 1000 தான் ஆம்பளைங்கன்னு நாங்க வீரவசனம் பேசலாம். 4 நல்ல காரியத்துக்கு போகணும்னா வீட்டுல பொம்பளைங்க இருக்கணும்னு யாரையும் விட எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் சினிமாக்குன்னு கிளம்பின பிள்ளைங்கள நான் தான் இங்க வரணும்னு சொன்னேன். அவங்களும் என் பேச்ச தட்டாம வந்துட்டாங்க. அண்ணி, அவங்க சொல்றத கேட்டீங்களா? புனிதா உங்க மாமனார் சொன்னதும் உடனே இங்கே கிளம்பி வந்துட்டாலாம். அமுதாக்கு ஒரு நல்ல வரன் வந்திருக்குன்னு சொன்னதுனால தான்மா நான். அட என்ன புனிதா, நீ உன் அம்மா பார்க்காத ஜாதகமா? அவ தலைமையில முடிச்சு வைக்காத கல்யாணமா? என் பொண்ணுக்கு இத கூடவா புரிஞ்சுக்க முடியாது? போமா போ, போய் சாமி கிட்ட ஜாதகத்தை வச்சு இந்த வரன் நல்லபடியா அமையணும்னு போய் வேண்டிக்கோ. போங்க. வாமா போறோம். நான் வந்துடுறேம்மா. சரிம்மா. அத்தை, அன்னி கோவமா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இருக்கட்டும், நமக்கு அதானே வேணும். ஐயா, இது என் பொண்ணோட ஜாதகம் கூடுமா? இது என் பொண்ணுக்கு வரன வந்த பையனோட ஜாதகம். பையனோட ஜாதகம் எப்படி இருக்கு, என் பொண்ணுக்கு பொருத்தமா இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கயா. பார்த்து சொல்லிருங்க. சரிங்க. அம்மா தாயே.
மேகலை, நாம ஏன் இங்க நிக்கிறோம்? ஏத்த அதையும் என்கிட்ட கேக்குறீங்க? நீங்க 2 பேரும் இங்க நின்னுட்டு இருக்கறனால தான் நான் இங்க நின்னுட்டு இருக்கேன். இங்க எதுக்கு வந்தோம், இப்ப இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்னே தெரியல. மரகதம், இப்படி பாவமா புனிதாவை பார்த்துட்டு நிக்கிறதுனால என்ன ஆயிட போகுது? மருந்தாவே இருந்தாலும் வலிச்சாதான் கொடுக்கணும். இந்த பாசமும் அப்படித்தான். இப்படி தகட்ட தகட்ட ஊட்டினா யாராலையும் திங்க முடியாதுமா. அத பாரு, அவ புருஷனோட உட்காந்து எவ்வளவு அழகா அவ நாத்தனாரோட நல்லதுல நிக்கிறா. மேகலை, ஆ? வாணி எப்போ மாற மாட்டாமா? அம்மா, நான் எதுக்குமா மாறணும்? அப்படி நான் மாறினேன்னு வச்சுக்கோ, நான் புனிதா மேல வச்சிருக்கிற பாசம் பொய்ன்னு ஆயிடாதாமா? அம்மாடி, உன்னை நான் மாறவே சொல்லலம்மா. நீ நல்லாவே இரு. அங்க பாரு, அமுதா பக்கத்துல ஒரு இடம் சும்மா தான் இருக்கு. போ, அங்க போய் அவ பக்கத்துல உட்காந்துக்கோ. உன் மாப்பிள்ளையோட மனசும் சேர்ந்து குளிரும்ல. அதை விட்டுட்டு இங்க நின்னு பாத்துக்கிட்டு இருந்தா எப்படி? அம்மா, ஜாதகம் பார்த்து முடிச்சதும் நாம புனிதாவோட சேர்ந்து பூஜையை முடிச்சிட்டு போலான்னு தாமா நான் இங்க காத்துக்கிட்டு இருக்கேன். அம்மா, உங்களுக்காக எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறது? நல்ல நேரம் முடிஞ்சது. இனிமே பூஜை பண்ண முடியாதுமா. ஐயோ, அம்மா, நமக்காக யாரோட நேரமும் காத்திருக்காதுமா. இதுதான் வாழ்க்கையோட பால பாடமே. இத்தனை வயசாகியும் நீ ஏன் இத கத்துக்கலன்னு தெரியல. எனக்கு பிடிக்காம தான் நம்பிக்கை உன் அப்பா உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. அப்ப நீ எப்படி இருந்தியோ இப்பவும் அப்படியே தானமா இருக்க. ஆனா இந்த புனிதாவை பாரு, அவ தன்னோட மாமனாரு, புருஷன், நாத்தனார்னு தெளிவா இருக்கா. என்னத்த நீங்க? அண்ணி இல்லாம புனிதா அவ்வளவு தூரம் வளர்ந்துருக்க முடியுமா? அண்ணி பூஜை பண்ண முடியலையேன்னு ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க. உன் அண்ணி வருத்தப்படாத நாள் ஏதாவது இருக்கான்னு சொல்லு. மரகத கண் எதிரிலேயே அவ பாசத்தை கொட்டி வளர்த்த மக அழகா அவ புருஷன் குடும்பத்தோட உட்காந்து எவ்வளவு சந்தோஷப்பட்டு இருக்கா பாரு. அத பார்த்து இவ சந்தோஷப்படட்டும். பூஜை என்னம்மா பூஜை, அது கிடக்கு விடு. அம்மா, ஏமா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? ஏமாண்ணா, நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனம்மா? ஐயோ, நீங்க தப்பா சொல்றீங்கன்னு நான் சொல்ல வரலம்மா. அப்போ உனக்கு என்னதாம்மா பிரச்சனை?